ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்ட்டு. ஆமாங்க, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே, கிரகணம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் கோயிலெலாம் க்ளோஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் கரெக்டாக சாமி பார்க்கும்போது 3:30ங்க கிரகண டைமில் தான் பார்த்தோம். கிரகணம் சொன்னாங்கள்ல, அந்த டைமில் தான் முருகனை தரிசித்தோம். போகிற வழியில் பாருங்கள், உப்பளம், தாமிரபரணி ஆறு, இயற்கை காட்சி கண்கொள்ளாக இருந்துச்சு. முருகன் கோயிலே இப்போ ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகன்றதுனால, சாட்டர்டேன்றதுனால ரஷ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஈஸியாக சாமியை பார்த்துட்டோம். பட் இன்னைக்கு சண்டேன்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நியூஸில் பார்த்தேன். பட் நேற்று நாங்கள் சாமி பார்க்கும்போது அவ்வளோ ரஷ் இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸில் சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நாளிக்கிணறு தீர்த்தத்தில் குளிக்கணும். இங்கேயும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால அவங்க 2 டேங்க் வச்சு அதில் தாங்க தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மயில் ரூபத்தில் காட்சி கொடுத்தாரு முருகன். சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பியாச்சு. நன்றி, மீண்டும் வருகன் போர்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தூத்துக்குடி கும்பாபிஷேகம் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு கும்பாபிஷேகம்னா 7/7/2025. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே பிளாக் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பிளேஸ்லாம் அவங்க அடைச்சிட்டு நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது விண்மில்லாம் பார்த்துட்டு அப்புறம் சன்செட் பார்த்துட்டு வந்தோங்க.